ஹாய், திஸ் இஸ் ஜேஸ். இன்றைக்கி நம்ம தங்கலானோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாக ரிலீஸ் தள்ளிக்கிட்டு கடைசியாக இன்றைக்கி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நம்மளும் தங்கலான்னு பார்த்துட்டு வந்துட்டோம். படம் 18ஆவது நூற்றாண்டில் ஸ்டார்ட் ஆகுது. அங்கே ஒரு கிராமத்தில் ஜமீன்தாருக்கு சொந்தமான நிலத்தில் எல்லோரும் வேலை செய்ய, தன்னோட இடத்துல தான் மட்டும் வேலை செய்கிற தங்கலான் மற்றும் குடும்பம். இதுக்கு நடுவில் சில கதைகள். தங்கலான் தன்னோட ஹாலுசினேஷன் மூலமாக தன்னோட கதைகளாக குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தலாம். இதுக்கு நடுவில் சில கதைகள் ஹாலுசினேஷன் மூலமாக விக்ரமால், அதாவது தங்கலானால் அவங்க பிள்ளைங்களுக்கு கதையாக சொல்லப்படுது. அதில் தன்னோட முப்பாட்டன் தங்கத்தை தேடி ஒரு இடத்துக்கு போனதாகவும் அந்த இடம் ஒரு யானை மலைன்றதையும் சுட்டி காட்டிகிட்டு இருக்கிறாரு. ஒரு சதி சூழ்ச்சினால் தங்கலானோட நிலம் பறிக்கப்பட்டு அவங்க குடும்பம் அடிமையாக்கப்படுது. இந்த பக்கம் ஆங்கிலேயன் திப்பு சுல்தான் விட்டுட்டு போன தங்கத்தை தேடி போகணுன்றதுக்காக இந்த கிராமத்துக்குள்ளே நுழையிறான். கிராமத்தில் அந்த இனத்தால் மட்டும்தான் அந்த தங்கத்தை அடைய முடியுன்றதையும் அவன் நம்புகிறான். ஊர் மக்கள் எல்லோரும் வேணான்னு போக, தங்கலான் மட்டும் இந்த ஜமீன்தார்கிட்ட அடிமையாக இருக்கிறது பதிலாக இவங்ககிட்ட வேலை செஞ்சு அந்த காசை வச்சு நம்ம நிலத்தை மீட்டுடலான்னு அந்த ஆங்கிலேயனுக்கு உதவி பண்ணுறதுக்கு போகிறாப்புல. தங்கலானும் இன்னும் 4 பேரும் சேர்ந்து இந்த கிராமத்துலேருந்து வெளியே போய் அந்த இடத்த ஆங்கிலேயனுக்கு கண்டுபிடிச்சி தரதா முடிவு எடுத்து கிளம்புறாங்க. இந்த தங்கலானும் ஆங்கிலேயனும் தங்கத்தை கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்றது தான் கதை. இந்த கதையை ஒரு அட்வென்ச்சர், ஹிஸ்டரி, மேஜிக்கல் ரியலிசனும் கலந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. தங்கலானாக விக்ரம் கதை சொல்வதாகட்டும், அந்த தங்கத்தை தேட போகும்போது ஹாலுசினேஷன் மூலமாக ஒவ்வொரு முடிச்சையும் அவிழ்த்து போவதாகட்டும், சண்டை காட்சியில் இது பெரிய சண்டை போடுவதாகட்டும், பயங்கர உடல்மொழியோட மிரட்டி இருக்கிறாரு நடிப்பில். அவரோட ஆக்டிங் கெரியரில் ஆக்டிங் கிராஃபு பயங்கர மீட்டருக்கு ஏறி இருக்குது இந்த படத்தில். சர்ப்ரைஸாக ஆரத்தின்னு நடித்த மாளவிகா மோகன் பயங்கரமாக மாஸ் பண்ணியிருக்காங்க. நான் கூட மொக்கையாக இருக்கும் அப்படின்னு நினச்ச கேரக்டரு கடைசியில் பயங்கர ஒரு உந்துதலோட மிகச்சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க மாளவிகா. பசுபதி அவ்வளோ சீரியஸான படத்துலேயும் கொஞ்சம் இடத்துல நம்மளை சிரிக்க வச்சுருக்கிறாரு. மற்ற நடிகர்களும் தன்னை கொடுத்த வேலையை சரியாக செஞ்சுருக்காங்க. படத்தோட 2வது ஹீரோ கண்டிப்பாக ஜிவி பிரகாஷ் தான். பேக்ரவுண்ட் ஸ்கோரில் பயங்கரமாக பின்னி பேடெல்லாம் எடுத்துருக்காரு. பழங்கால கருவிகளை கொண்டு இசையமைச்சதாகட்டும், ஒரு ஹீரோவுக்கு எலிவேஷன் கொடுக்கறதாகட்டும், ஒவ்வொரு இடத்துலையும் பயமுறுத்ததாகட்டும், பயங்கரமாக நம்மளை ஒரு வழி பண்ணியிருக்கிறாரு. ரஞ்சித் மற்றும் ஒரு பிரம்மாண்டத்தை அவரோட ஸ்டோரி டெல்லிங் மூலமாக பயங்கரமாக சொல்லியிருக்கிறாரு. செகண்ட் ஹாஃபில் ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் லேகாக தான் இருந்தது. பட் அதையெல்லாம் ப்ரீ கிளைமேக்ஸு உள்ள மேக்கிங்கால் நம்மளை எல்லாத்தையும் மறக்கடிக்க வச்சிடுறாரு. அதுவும் அந்த ப்ரீ கிளைமேக்ஸில் உள்ள ஸ்டண்டு வேர்ல்ட் ஸ்டாண்டர்டுக்கு நிகராக அதுக்கு மேலேயுமே இருந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. மொத்தத்தில் தங்கலான் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டஃப் ஃப்ரம் ஜியான், ஜிவி, ரஞ்சித். டெக்னிக்கல் வைஸு சில குறைகள் இருந்தாலும் கண்டிப்பாக தேட்டரில் பார்க்குறதுக்கு ஒருத்தான படம் தான். கோ வாட்ச் தட்ஸ் இட் ஃப்ரம் ஜேஎஸ்.